இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஸ்மார்ட் சவுண்ட் ஹெச்டி அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் என்ட்ரி ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ குரூப் முன்னாடி ஒரே லைக் கொடுத்துருங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல வந்து ஃபோனுக்கு வெளியே இருக்கிற அந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தபடியாக இந்த பாக்ஸில் உள்ள இந்த 2 சீலியம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணி முடிச்ச உடனே பார்த்துட்டே தெரியும் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6.6 இன்ச் டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 64GBக்கான ஸ்டோரேஜ் வந்து இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி சில வகையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபோனோட பேக் சைடில் வந்து மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து பாக்ஸ் கூட நல்ல விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் சவுண்ட் ஹெச்டி ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. வெளியே பாக்ஸில் காட்டின மாதிரி அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபோனோட கவர்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது இங்க் பிளாக் அப்படிங்கிற கலர், இது போக வந்து ஜேட் ஒயிட் மற்றும் சில்க் ப்ளூ அப்படிங்கிற 2 கலர்ஸ்லையும் வருது. இது போக பாக்ஸில் எல்லா விஷயங்கள் வருது அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டான நார்மலாக 10 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் கிடையாது. சிம் எஜெக்டர் டூல், மைக்ரோ எஸ்பி கேபிள் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ 2023 வந்தாச்சு, இன்னுமே வந்து மைக்ரோ எஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இது போக ரெகுலரான பேப்பர் ஒர்க்ஸ், மேலும் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் கேஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃபோனை வந்து ரேப்பர்லேருந்து வெளியே எடுத்துட்டு பேக் சைடில் உள்ள ஸ்டிக்கரையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். முதல்ல ஃபோனோட பில்ட் வந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் வந்து நமக்கு பிளாஸ்டிக் பாடி கொடுக்குறாங்க. இந்த பிளாஸ்டிக் பில்ட் வந்து ஒரு 3D டெக்ஸ்சர் ப்ரீமியம் வேவ் பேட்டர்னாக கொடுத்துருக்கிறதாக இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும் படுது, அதுவும் வந்து பிரச்சனை இருக்காது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே படாது. ஸோ மற்றபடியாக பில் குவாலிட்டி வந்து ப்ரைஸிங்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து கேமரா மாடல் இருக்குது, அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்குறாங்க. அப்படியே வந்து பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபினிக்ஸோட இந்த லோகோ இருக்குது. ஃபோனோட ரைட் சைட் பார்க்கும்போது நமக்கு வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீ இருக்குது. அதே லெஃப்ட் சைட் பார்க்கும்போது நமக்கு வந்து சிம் ட்ரே இருக்குது. இந்த சிம் ட்ரேல வந்து மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது 2 TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மேலும் வந்து இதில் வந்து 2 சிம் கார்டும் 1 மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் போடலாம். அதை டெடிகேட் சிம் செட்டாக தராங்க. மேலும் பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், மைக்ரோஃபோன், மைக்ரோ USB போர்ட், அதுபோக ஸ்பீக்கர் கில்ஸ் மாதிரியான விஷயங்கள் பாட்டம் சைடில் தராங்க. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.6 இன்ச்சுக்கான HD+ ரெஸ்டோ உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 500 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் போகுது. மேலும் வந்து நார்மலாக 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுக்குறாங்க. 120 Hzக்கான டச் சாம்பிளிங்கும் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக LCD டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குவாலிட்டி ஓகே தான் இருக்குது. குறிப்பாக டே டைமில் அந்த சன்லைட்டில் வச்சு எக்ஸ்போஷர் பார்க்கும்போது கூட ஓரளவு வந்து நமக்கு இந்த பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். ஸோ ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே குறை சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 12 OSல வந்து இன்ஃபினிக்ஸோட XOS 12 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த OS பற்றி பேசும்போது ரொம்ப லைட் வெயிட்டான UI தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எந்த விதமான லேகும் ஃபீட் பண்ண முடியல. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா 2GB RAM டிவைஸ் தான் இது. ஸோ இந்த டிவைஸ்லேயும் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுற மாதிரியாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் வழக்கம் போல் எல்லா இன்ஃபினிக்ஸ் ஃபோன்ஸ்லேயும் இருக்கிற மாதிரியே சில வகையான ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. அந்த ப்ளோட்வேர்ஸ் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஆனால் டிசேபிள் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடியாக வழக்கமாக இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் இருக்கிற மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஃபினிக்ஸோட சிக்னேச்சர் ஆப்ஸும் எல்லாமே உள்ளே வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வழக்கமாக இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் பார்க்குற இந்த மிட் ரேஞ்ச் ஃபோன்லேயோ இல்லை ஹை எண்ட் ஃபோன்லேயோ வந்து பார்க்குற மாதிரியாக சில வகையான ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை. குறிப்பாக சைட் பார்ஸ் மாதிரியான விஷயங்கள், அது போக சில வகையான பெரிய கிராண்டான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குயிக் ஆக்சஸ் டோகுல் பாரில் வந்து எடிட் போயிட்டீங்கன்னா பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தேவைன்னா வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். குறிப்பாக ஆட்டோ பிரைட்னஸாக இருக்கட்டும், ஒன் ஹேட் மோட், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஐ கேர் மோட் மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மோடை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த செட்டிங் மெனுக்குள்ளே போய் எனேபிள் பண்ணிக்கிடலாம். அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இன்ஃபினிக்ஸோட இந்த ஸ்மார்ட் சவுண்ட் ஹெச்டியில் வந்து நமக்கு யூனிசோக்கோட SE9863A1 அப்படிங்கிற ஒரு 1.6 GHzக்கான ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக IMG A322 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ப்ராசரால் லைட் வெயிட்டான ஆப்ஸ் மற்றும் கேம்ஸ் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ரொம்ப ஹெவியான கேம்ஸோ ஆப்ஸை வந்து ரன் பண்ண முடியாது. காரணம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு என்ட்லெவல் சிப் செட்டாக வருது. ஸோ பேசிக்காக என்ட்லெவல் கேம்ஸ் மற்றும் என்ட்லெவல் ஆப்ஸ் வந்து இதில் ரன் பண்ணலாமே தவிர ரொம்ப ஹெவியான ஆப்ஸை வந்து ரன் பண்ண முடியாது. மற்றபடியாக இந்த ஃபோனில் வந்து நமக்கு விர்ச்சுவல் RAM கெப்பாசிட்டியும் இருக்குது. அதாவது நமக்கு ஃபிசிக்கலாக இந்த ஃபோனில் வந்து 2GB RAM அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் தான் வருது. அதாவது 2GB RAM 64GB ஸ்டோரேஜில் வருது. நமக்கு இந்த 2GB RAM பத்தல அப்படின்னா 2GB RAM அடிஷனலாக வந்து விர்ச்சுவலாக ஆட் பண்ணிக்கலாம் இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து. ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு எனேபிள் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு டிஃபால்ட்டாக 2GB RAM வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது 2+2 அப்படிங்கும்போது மொத்தமாக 4GB RAM வருது. மற்றபடியாக மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த ஃபோன் செட் ஆகாது. பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் பண்ணுமே தவிர எந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணாலும் மறுபடியும் வந்து ரீலோடு தான் ஆகும். காரணம் யாருக்குன்னு சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக நமக்கு வந்து 2GB RAM மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ கூட அடிஷனலாக 2GB RAM விர்ச்சுவலாக தான் வருது. அதனால் எப்படி பார்த்தாலும் வந்து நமக்கு வந்து ஃபோன் வந்து லேக் ஆகாது. ஆனால் வந்து ஆப்ஸ் கண்டிப்பாக ரீலோட் ஆகும்.
ஸோ ஓவரலாக வந்து லைட் வெயிட்டான ஆப்ஸ் மற்றும் கேம்ஸுக்கு மட்டும் இந்த ஃபோன் வந்து செட் ஆகும். ரொம்ப ஹெவியான கேம்ஸோ இல்லை ஆப்ஸை வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகும். மற்றபடியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2GB RAM கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் இருக்குது. அதாவது 2GB RAM 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் இருக்குது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மற்றபடியாக வந்து இந்த ஃபோனோட பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பிரைஸுக்கு ஏற்றாப்புல இருக்குது. ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட்டாக இல்லை, ஆனால் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆச்சு. மேலும் இந்த ஃபோனில் பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்க்கான சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பேட்டரி சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 நாள் வரையும் பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே இருக்குது. சென்சார்ஸை பொறுத்தவரையும் பேசிக்கான சென்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரைஸுக்கு ஏற்றாப்புல வந்து சென்சார்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஆக்சிலரோமீட்டர், லைட் சென்சர் மாதிரி 1-2 சென்சர்ஸ் தான் இருக்குது. நமக்கு ஓரியன்டேஷன் சென்சர், இந்த கைரோஸ்கோப் மாதிரியான சென்சர்ஸ் இதில் கொடுக்கல. அதனால் வந்து மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவுமே இந்த ஃபோனோட ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் பார்க்குறதுக்கு நமக்கு 3 கேமரா இருந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து ஆக்சுவலாக 2 கேமரா மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமரா மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ கேமரா, பியூட்டிஃபை, போர்ட்ரேட், அது போக பேனோரமா மாதிரியான பேசிக்கான கேமரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 2x 1x ஜூம் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f2.0 அப்பர்ச்சரில் வருது. ஸோ டே டைமில் எடுத்த ஷார்ட்ஸ் வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2x ஜூம் இருக்குது. ஸோ அதில் க்ளோஸ்அப்பான ஷார்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். சில வகையான ஃபோட்டோஸில் வந்து இந்த சேச்சுரேஷன் ரொம்ப ஏற்றி காட்டுற மாதிரி இருக்குது. மற்றபடியாக டைனமிக் ரேஞ்ச் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. எந்த விதமான ஸ்டெபிலைசேஷன் இல்லைங்கிற காரணத்தினால வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஷேக்கிங் இல்லாமல் எடுக்கணும். இல்லைனா வந்து ஃபோட்டோ வந்து பிளராக தான் விழும். மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு ஏ லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. மற்றபடியாக டியூல் எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் சைட் கேமரா அப்படி பார்க்கும்போது 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமரா எடுத்த ஷார்ட்ஸ்மே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டீசெண்டாக தான் இருந்துச்சு. போர்ட்ரேட் மாதிரியான ஷார்ட்ஸில் மட்டும் எட்ஜ் டிடெக்ஷன் அந்தளவுக்கு இல்லை. மற்றபடியாக ஃப்ரண்ட் சைட்லேயுமே வந்து எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் சவுண்ட் ஹெச்டியோட விலை வந்து 5999 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வந்து மே 4ஆம் தேதியிலேருந்து விற்கிறதா இருக்காங்க. இது போய் இல்லை எஸ்பிஐ கார்டோட சில ஆஃபர்ஸும் இருக்குது சொல்லியிருக்காங்க. அது மூலமாக 600 ரூபா வரையும் குறையும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆக்சுவல் ரேட் இது வந்து 5399 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வாங்க முடியும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக ஓகே தான். காம்ப்ரமைசஸ் அந்த அளவுக்கு பண்ணலை. குறிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ யூஎஸ்பி டைப் சி போர்ட் மட்டும் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதுவுமே ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் சவுண்ட் ஹெச்டியை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.